ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாகி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இரணமும் உள்ளது. அது சீல் பிதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீண்டிருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் நீதியை வைத்திருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திப்போம். சோதோமில் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களுக்கு விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரே நீரிடத்திருந்தாலும் உறைந்த மலை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருப்பதாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்திய செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகில் பட்டணத்திற்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. நீதி அதன் குடி கொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளிகளின் பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்
பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித் திரிகிறார்கள். திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரியார்கள். விதவைகளின் வழக்கை அவர்களிடத்தில் ஏற்றுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது: ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் மாறி என் பகையினருக்கு நீதியை சரிகட்டுவேன். நான் என் கையை உன்னிடத்திற்கு திருப்பி உன் களிம்பு நீங்க உங்களை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போல உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரமும் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நீங்கள் விரும்பின சர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளிலிருந்து நாணமடைவீர்கள். இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பைப் போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சனற்குலமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிபாரில்லாமல் ஏகமாய் வெந்துபோம் என்று சொல்லுகிறார். ஆமேன்.